முன்னொரு காலத்துல ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான நதி ஒன்று இருந்தது. அந்த நதியில தான் அந்த காட்டுல இருக்க விலங்குகள் தண்ணி குடிக்கும். அந்த நதியில ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு முதலை ஒன்று இருந்தது. அது அந்த நதிக்கு யார் தண்ணி குடிக்க வந்தாலும் அந்த விலங்குகளை கடிச்சு சாப்பிட்டுடும். அப்படிப்பட்ட கெட்ட முதலை அது. அந்த முதலைய கண்டாலே காட்டுல இருக்க விலங்குகளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அந்த முதல்ல எப்பயும் அவங்கள பயமுடுத்தும். நதிக்கு வர விலங்குகளை இப்படி கொண்டுகிட்டு இருந்தது. நதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கல்லு கிட்ட ஒரு நண்டு ஒன்று இருந்தது. அந்த நண்டும் முதலையும் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த நண்டு தினமும் காட்டுல விலங்குகளுக்குள்ள நடக்கிற எல்லா கதைகளையும் பொருளையா வந்து சொல்லும் முதல கிட்ட. முதலைக்கும் நண்டு சொல்ற கதைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. காட்டில் இருக்க விலங்குகளுக்கு முதலையோட தொல்லை தாங்க முடியாம ஒரு நாளைக்கு எல்லா விலங்குகளும் கூடி மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங்ல யானை சொல்லுச்சு, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவு வருஷமா இந்த காட்டுக்குள்ள இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்ல. நம்ம தானே எப்பயும் அந்த நதியில போய் தண்ணி குடிப்போம். ஆனா இப்ப அந்த முதல்ல நடுவுல வந்து நம்மள தண்ணி குடிக்க விடாம ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். நம்ம போய் அதுக்கு ஒரு எச்சரிக்கை விடலாம். ஒருவேளை அதை நம்ம பேச்ச கேட்கலனா அதுக்கப்புறம் அந்த கதையை நம்மளே முடிச்சிடலாம். அப்படி யானையும் மற்ற விலங்குகளும் சேர்ந்து நம்ம எப்படியாவது அந்த முதலையை ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒட்டு கேட்ட நண்டு உடனே இந்த விஷயத்த போய் நம்ம முதல்ல கிட்ட சொல்லணும்னு அங்கிருந்து கிடுகிடுன்னு கிளம்பி நதிக்கு போச்சு. முதல நண்பா, காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் சேர்ந்து உனக்கு எதிர்க்க ஒரு சதிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நண்பா. அவங்க முதல்ல வந்து உனக்கு எச்சரிக்கை விடுவாங்களா. நீ அதை கேட்கலனா உன்னை காட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிருவாங்களா நண்பா. இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு கிடுகிடுன்னு வந்து நான் உன்கிட்ட சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ நண்பா அப்படின்னு நண்டு சொன்னதை கேட்ட முதல்ல சிரிச்சுது. என்னது, என்னையே காட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்களா? காமெடி பண்ணாத. என்ன மிஞ்சி யாரும் பலசாலி கிடையாது இந்த காட்டுல. எல்லாரும் என்ன கண்டா பயப்படுவாங்க. அப்படி யாரு வந்து என்ன வெளியே தள்ளுறான்னு நானும் பாக்குறேன். நீ கவலைப்படாத நண்பா, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு முதல்ல சொல்லுச்சு. அதை கேட்ட நண்டு, முதல்ல நண்பா, உனக்கு தெரியாத விஷயம்னு எதுவும் இல்ல. இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்ட உடனே முதல்ல உன்கிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நண்டு சொல்லுச்சு. அதுக்குள்ள காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் முதலைய பார்க்க நதிக்கு வந்துச்சுங்க. முதல்ல நண்பா, இங்க பாரு. இந்த காட்டுக்கே நடுவுல இருக்கிறது இந்த நதிதான். இந்த நதிதான் இந்த காட்டுக்கே அழகு சேர்க்குது. அப்படிப்பட்ட நதி எல்லாருக்குமே சொந்தம் தான். நாங்க இங்க வந்து உன்னால சுதந்திரமா தண்ணி குடிக்க முடியல. நீ எங்க விலங்குகளை கொன்னுடுற. ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோ, இல்லனா இந்த காட்டுல இருந்து நீ வெளியே போக வேண்டியது இருக்கும். எங்களுக்கு எங்க சுதந்திரத்தை கொடு, நாங்க நிம்மதியா இருக்கணும். என்னையே நீங்க வந்து மிரட்டுறீங்களா? நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா ராணி எல்லாமே. அப்படிப்பட்ட என்னையே வந்து நீங்க மிரட்டுறீங்களா? ஏன் இஷ்டப்படிதான் நான் இங்க இருப்பேன். வேணும்னா நீங்க எல்லாரும் வேற காட்டுக்கு போங்க, வேற நதிக்கு போங்க. என்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னோன்னா விலங்குகள் எல்லாம், என்ன இந்த முதல்ல இவ்வளோ திமிரா பேசுதே, நம்மளால இது எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு முதல்ல, நீ ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்ச முதலையா இருக்க. உன் கெட்ட எண்ணமே உனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கும்னுட்டு அந்த முதலையை திட்டிட்டு எல்லா விலங்குகளும் அங்கிருந்து போயிடுச்சு. அன்னிலிருந்து காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாமே பக்கத்து காட்டுக்கு போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது. முதல்ல மட்டும் ஜாலியா அந்த நதியில சுத்திட்டு இருந்துச்சு. நதியில கிடைக்கிற மீன்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தது முதல்ல. விலங்குகளை வேட்டையாட முடியல. மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போய் ஒரு நாளைக்கு நண்டு கிட்ட ரொம்ப கடுப்புல இருந்த முதல்ல இப்படி சொல்லுச்சு. நண்டு நண்பா, பாத்தியா, இப்பெல்லாம் இந்த நதிக்கு எந்த விலங்குகளும் வர மாட்டேங்குதுங்க. எனக்கு இந்த மீன்களை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு நண்பா. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி மறுபடியும் இந்த விலங்குகளை இங்க வர வையேன். உன் பேரை நான் மறக்கவே மாட்டேன் நண்பா அப்படின்னு முதல்ல கேட்டதும் நண்டு நல்லா திங்க் பண்ண ஆரம்பிச்சுது. அப்படி யோசிச்சு அது முதல்ல கிட்ட, முதல்ல நண்பா, அந்த காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாம் மறுபடியும் இந்த நதிக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ பேசாம இறந்து போன மாதிரி
நாடகம் ஆடு. நீ உண்மையிலே இறந்துட்டேன்னு நான் போய் காட்டுல புரளிய கிளப்பி விட்டுறேன். எல்லாரும் அதை நம்பிட்டு இங்க தண்ணி குடிக்க வருவாங்க. அப்போ உனக்கு எந்த விலங்கு பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு நண்பா. நன்று நண்பா, நீ சொல்றது கூட உண்மைதான். நான் பேசாம இறந்து போன மாதிரி நடிக்கிறேன். நீ போய் காட்டுல இருக்க விலங்குக கிட்ட நான் இறந்துட்டேன்னு சொல்லு. அப்ப இங்க எல்லாம் தண்ணி குடிக்க வருவாங்கல்ல, அப்போ லபக்குன்னு ஏதாவது ஒரு விலங்க நான் சந்தோஷமா சாப்பிடுறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுச்சு. உடனே நண்டு காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க விலங்குகள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ நாளா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததுல அந்த முதல்ல அது இறந்து போயிடுச்சு. இனிமேல் நீங்க நிம்மதியா வந்து அங்க தண்ணி குடிக்கலாம். இதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். அப்படி நண்டு சொன்ன பொய்ய எல்லா விலங்குகளும் நம்பிடுச்சு. ஆனா அங்கேயே இருந்த நரி மட்டும் நண்டு சொன்னதை நம்பவே இல்லை. அது, நண்பா, முதல்ல இறந்துருச்சுன்ற கதையை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் மனசு என்னவோ அது உண்மை இல்லைன்னு சொல்லுதே. நான் சொல்றத நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம். முதல்ல இறந்து போனதா என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அது நதி கிட்ட தான் ஒதுங்கி இருக்கு. வேணும்னா நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு நண்டு. அப்போ நரி நண்டு கிட்ட, அப்படியா நண்பா, அப்பனா நீ முதல்ல நடந்து போ, உனக்கு பின்னாடி நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லுச்சு நரி. அவங்க சொன்ன மாதிரியே நண்டு முதல்ல போச்சு. நண்டை பின்தொடர்ந்து எல்லா விலங்குகளும் போச்சுங்க. நரிக்கு அங்கே போனோன்னே எல்லா நாடகமும் புரிஞ்சுது. முதல்ல ஒன்றும் சாகலை, அது உயிரோட தான் இருக்கு, அது சும்மா நாடகம் ஆடுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நரி எல்லா விலங்குகிட்டையும் இப்படி சொல்லுச்சு. நண்பர்களே, எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க முதல்ல இறந்து போயிடுச்சுன்னுட்டு. நான் உங்களுக்கு முன்னாடி நிறைய சாஸ்திரம் வேதம் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன்ல, அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, என்னதான் முதல்ல இறந்து போயிருந்தாலும் அதோட வாழை ஆட்டிக்கிட்டே இருக்குமா. அப்படி ஆட்டிட்டு இருந்தாதான் முதல்ல இறந்துச்சுன்னே அர்த்தமா. அதுதான் உண்மையான இறப்பாமே அப்படின்னு நரி சொன்னதை கேட்ட முதல்ல, ஐயோ நம்ம வாழை ஆட்டாமல் இருக்கோமேன்னுட்டு, நம்ம செத்து போயிட்டோன்றதை காட்டணும்னா வாழை ஆட்டணும்னுட்டு அது பாட்டுக்கு வாழை ஆட்டி ஆட்டி இருந்தது. இதை பார்த்தோன்னே எல்லா விலங்குகளுக்கும் புரிஞ்சிருச்சு முதல்ல சாகலைன்னுட்டு. அப்போ நரி மற்ற விலங்குகள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல எங்களுக்கு தண்ணியில இருந்தாதான் நிறைய பவர் இருக்கும். எப்போ அது நிலத்துக்கு வந்துச்சோ எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். முதல்ல அந்த கதையை முடிக்கலாம் வாங்க அப்படின்னு நரி சொன்னோன்னே எல்லா விலங்குகளும் சேர்ந்து டமால் டமால் டமால்னுட்டு அந்த முதலையை அடிச்சிருச்சுங்க. அடிச்சு கொன்னுடுச்சுங்க. அந்த முதலைக்கு உதவி செஞ்ச நண்டையும் நரி கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்ததுங்க. அப்ப நரி மற்ற விலங்குகள் கிட்ட இப்படி சொல்லுச்சு, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எப்பயும் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் யோசிச்சு சமாளிக்கணும். நம்ம புத்திசாலித்தனத்தால தான் நம்மளால வாழ முடியும். அதை கேட்ட எல்லா விலங்குகளும் நன்றின்னுட்டு நரிய பார்த்து சொல்லுச்சு. ஒரு அடர்ந்த காட்டுல வயசான சிங்கம் இருந்துச்சு. வயசு அதிகமானதுனால பார்வை சரியா தெரியாம தூரத்துல இருக்கிற மலை, மரம், விலங்குகள் கூட அதுக்கு சரியா தெரியாது. பாவம், அதால இப்போ வேட்டையாடவும் முடியல. வெயில் காலத்துல ஒரு நாள் சாப்பாடு தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சி கடைசியில சிங்கம் ரொம்பவே சோர்வடைஞ்சிருச்சு. அட கடவுளே, எனக்கு ஏன்பா இந்த சோதனை? வயிறு நிறைய சாப்பாடை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. உனக்கு இந்த வயசான சிங்கத்தை பார்த்தா பாவமா இல்லையாப்பா? அப்படின்னு அந்த வயசான சிங்கம் கடவுள்கிட்ட அதோட குறைய சொல்லி சாப்பாடு கொடு அப்படின்னு வேண்டிக்குச்சு. அப்போ கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன எலி அதோட வலைய விட்டு வெளியில வந்து அங்க கிடந்த சின்ன சின்ன விதைகளை அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனிச்ச சிங்கம் உடனே அந்த சின்ன எலிய பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு போச்சு. ஆனா அந்த சின்ன எலி அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்காம சிங்கத்தை நல்லா சுத்த வச்சு ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அப்ப அதை பிடிக்க போன சிங்கம் மரத்துல இடிச்சு கீழே விழுந்துருச்சு. இதை எல்லாத்தையும் அந்த மரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த குரங்கு சிரிச்சுக்கிட்டே சிங்கத்துக்கிட்டே இப்படி சொல்லுச்சு, சிங்கராஜாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. வயசான காலத்துல ஒரு சின்ன எலிய கூட அதால வேட்டையாட முடியலையே. ஏய் குரங்கு, யாரால வேட்டையாட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஏதோ சும்மா நேரத்தை கழிக்கிறதுக்காக அந்த எலி கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். இதுவே உண்மையிலேயே அந்த எலியை வேட்டையாடணும்னு நினைச்சேனா நான் வேட்டையாடுற விதமே வேற மாதிரி இருக்கும்.
அப்படி அந்த வயசான சிங்கம் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு குரங்கு கிட்ட கதை சொல்லுச்சு. ஆனா சிங்கம் சொல்றது பொய் தானே தெரிஞ்சுக்கிட்ட குரங்கு சிங்கத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. உங்களுக்கு வயசு அதிகமானதுனால பார்வை போய் வேட்டையாட முடியாம கஷ்டப்படுறீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி வயசானவங்கள பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மறந்து போய் நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு சிங்கம் அப்படின்னு சொல்லிச்சு குரங்கு. அப்ப அந்த வயசான சிங்கத்துக்கு உடனே ஒரு யோசனையும் வந்துச்சு. அது என்னன்னா இந்த குரங்கோட உதவியால விலங்குகளை வேட்டையாடுறது. அதனால அந்த சிங்கம், நீ என்ன பார்த்து சிரிச்சதுல எனக்கு எதுவும் கோவம் வரல. ஆனா உன் பெரியவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சு கொடுக்கறியா? சொல்லுங்க சிங்கராஜா, அந்த உதவியை என்னால செய்ய முடியும்னா நிச்சயமா நான் அந்த உதவியை செய்யறேன். அப்படின்னா நீ ஒரு உதவி செய். இப்பவே எல்லா மரத்து மேலேயும் ஏறி நின்னு எங்கேயாவது காட்டுல ஏதாவது விலங்கு செத்து போயிருக்கா, அதோட மாமிசம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. அதனால அந்த குரங்கு சிங்கத்துக்கு உதவி செய்யலான்னு மரத்தோட உச்சியில போய் நின்னு காட்டுல இருக்கிற 4 திசைகளையும் கவனிக்க ஆரம்பிச்சுது. அப்படி பார்த்து சிங்கத்துக்கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. சிங்கராஜா, மேற்கு திசையில போய்கிட்டு இருந்த ஒரு முயல் செத்து போச்சு. நீங்க இப்பவே அங்க போனா அந்த முயலை வயிறார சாப்பிடலாம். அப்படி குரங்கு சொன்னதும் வயசான சிங்கம் அதோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன முயலை சாப்பிட்டா என் வயிற்றுக்கு எப்படி பத்தோம்? அதனால இந்த குரங்கு கிட்ட ஏதாவது பெரிய விலங்கு செத்து போயிருக்கான்னு பார்க்க சொல்லலாம். அப்படி மனசுக்குள்ள நினைச்சு அந்த குரங்கு கிட்ட, முயலோட கறி எனக்கு ஒத்துக்காது குரங்கே. ஒரு நாள் விஷயம் தெரியாம அதை சாப்பிட்டுட்டேன். அதனால உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு வந்துருச்சு. அப்படியா? அப்ப வேற ஏதாச்சும் விலங்கு செத்து கிடக்குதான்னு பார்த்து சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் குரங்கு காட்ட சுத்தி சுத்தி பார்த்துச்சு. சிங்கராஜா, ஆத்தங்கரையோரமா ஒரு மானு செத்து கிடக்கு. நீங்க சீக்கிரமா போனா அந்த மானோட மாமிசத்தை சாப்பிட்டுடலாம். ஐயோ, எனக்கு மானை கண்டாலே பிடிக்காது குரங்கு. ஏன்னா அது எப்பவுமே குளிக்கவே குளிக்காது. சொல்ல போனா அதுங்க உயிரோட இருக்கும் போதே நாத்தம் குடலை புடுங்கும். இதுல இறந்து போனா சொல்லவா வேணும் சொல்லு? இப்படி அந்த சிங்கம் பேராசப்பட்டு அந்த மானோட மாமிசத்தை கூட வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ குரங்கு மறுபடியும் 4 திசையில தேட ஆரம்பிச்சுது. சிங்கராஜா, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பசுமாடு தவிச்சுக்கிட்டு இருக்கு. உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க போனா நீங்க அந்த மாட்டை சாப்பிடலாம். இதுதான் உண்மையிலேயே சரியான சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த வயசான சிங்கம் ஆசையோட அந்த மரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு 4 ஓநாய்கள் வந்துருச்சு. அதனால அந்த 4 ஓநாய்களும் எங்க இந்த வயசான சிங்கம் இந்த மாமிசத்தை சாப்பிடுமோன்னு நினைச்சு அந்த வயசான சிங்கத்தை தாக்கி அதை அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டாங்க. அதனால அந்த வயசான சிங்கம் காயங்களோட மறுபடியும் குரங்கு பக்கத்துல வந்துச்சு. அப்போ குரங்கு மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து, சிங்கராஜா, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? யாரு உங்க கூட மோதினா அப்படின்னு அடிபட்டிருந்த சிங்கத்தை விசாரிக்க வந்ததும் அந்த குரங்க பார்த்து பயங்கர பசியில இருந்த அந்த சிங்கம், இந்த குரங்கையாவது நாம சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குரங்க கொல்ல முயற்சி பண்ணுச்சு. ஆனா புத்திசாலியான குரங்கு அந்த சிங்கம் செய்யறத கண்டுபிடிச்சு உடனே மரத்து மேல ஏறி போய் உக்காந்துருச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய மோசம்! என்னையே திங்க பாக்குறியா? உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு சுத்தமா மனசாட்சியே இல்ல போலியே. உன்ன மாதிரி பேராசக்காரங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த மானையோ முயலையோ சாப்பிட்டிருந்தா இப்படி உனக்கு அடிபட்டிருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி குரங்கு இனிமேலும் அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல போறது நல்லதில்லன்னு அது பாட்டுக்கு அந்த மரத்தை விட்டு தூரமா போயிடுச்சு. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு அது செஞ்ச தப்பே புரிஞ்சுது. ஆனா அதுக்குள்ளேயே சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆனதுனால அந்த மரத்துக்கு கீழே சோர்வடைஞ்சு மயக்க போட்டு விழுந்து செத்தே போச்சு. ஒரு அடர்த்தியான காட்டுல ராய் அப்படிங்கிற 2 குரங்குகள் இருந்துச்சு. பெரியவன் ராய் ரொம்பவும் நல்லவன். அவன் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகள்கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கிட்டு ஒரு மரியாதையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ராய் எப்பவுமே சிகப்பு நிறத்துல ஸ்கார்ஃப போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சின்னவன் ஜாய் மட்டும் அவங்க அண்ணனுக்கு அப்படியே முழுசா வேறையா இருந்தான். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகள் கிட்டயும்
எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி சில நேரத்துல அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாட்டையும் அவன் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஜாய் எப்பவுமே நீல நிறத்துல ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஜாய் இப்படி பண்றதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ராய் ஜாயை எப்பவுமே எதுவுமே சொன்னதில்ல. எல்லாரும் ஜாயை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட அத ராய் எப்பவுமே நம்பவே மாட்டான். ஒரு நாள் காட்டுக்கு ராஜாவான சிங்கராஜா ராய குகை கிட்ட வர சொல்லி இப்படி சொல்லுச்சு. ராய், உன்னுடைய தம்பி நடந்துக்கிறது எதுவுமே சுத்தமா சரியில்லை. ஒரு காலத்துல கொடூரமான மிருகங்களுக்கு பயந்துதான் விலங்குகள் வெளியே வராம இருந்துச்சு. ஆனா இப்போ உன் தம்பியோட சேட்டைக்கு பயந்து யாரும் வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. சிங்கராஜா, நீங்க என்னுடைய தம்பிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் எப்பவும் எந்த தப்புமே செய்ய மாட்டான். ஏதோ சும்மா விளையாட்டா ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்பான். அது போய் இவங்க எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர ராய்? நான் எதை பத்தி விசாரிக்காம உன்கிட்ட பேச உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்ல வரல சிங்கராஜா. சரி போது, எதுவும் பேசாத. உன்னை பத்தி கேள்விப்பட்டு உன்னுடைய முகத்துக்காக இந்த ஒரு தடவை நான் உன் தம்பிய மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை மறுபடியும் அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அப்படின்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அப்படி சொல்லி சிங்கராஜா அங்கிருந்து அதோட குகைக்குள்ள போயிடுச்சு. அப்படி சிங்கராஜா ராய திட்டினதுனால ராய்க்கு கோவம் வந்துச்சு. அதனால இத்தனை நாளா ஜாய் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்ட ராய் வீட்டுல இருக்கிற ஜாய் கிட்ட கோவமா போச்சு. ஜாய், நேத்து நீ காட்டுல ஏதாவது குறும்புத்தனமோ இல்ல ஏதாவது திருட்டுத்தனமோ செஞ்சியா? இல்லையே, நேத்து நாள் முழுக்க நான் வீட்ல தானே இருந்தேன் அப்படின்னு ஜாய் பொய் சொல்லுச்சு. அதனால ராய்க்கு ஜாய் மேல கோவம் வந்து அன்னையில இருந்து ஜாய் கிட்ட பேசுறதையே விட்டுட்டு அத காட்டு விட்டு வெளியில போயிடுச்சு. அப்படி கோவத்துல போகும்போது செவுத்துல மாட்டிருந்த சிகப்பு ஸ்கார்ஃபை எடுத்து போட மறந்து தப்பா ஜாயோட நீல ஸ்கார்ஃபை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ நீல நிற ஸ்கார்ஃபை போட்டிருக்கிற குரங்க பார்த்ததுமே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுச்சு. அதனால ராய்க்கு தம்பி மேல சந்தேகம் வரவும் ஆரம்பிச்சுது. அப்படி இன்னும் கொஞ்ச தூரம் மாம்பழ தோட்டத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஓநாய்கள் எல்லாமே ராய தாக்க ஆரம்பிச்சுதுங்க. அப்ப ராய், நிப்பாட்டுங்க, என்ன இதுக்காக தாக்க பாக்குறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? அப்படி ராய் கேட்டப்போ அந்த ஓநாய் கூட்டத்துல இருக்கிற ஒரு ஓநாய், எங்க முதலாளியோட தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை திருடினா உன்னை யாராவது சும்மா விட்டு வைப்பாங்களா? இப்பவே உன்னை மரத்துல கட்டி போட்டு எங்க சிங்கராஜா கிட்ட போய் சொல்லிடுறோம். அப்படி சொல்லி அந்த ஓநாய்கள் சிங்கராஜாவை பார்க்க போனாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் சிகப்பு ஸ்கார்ஃபை போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போன ஜாய் கிட்ட எல்லாரும் ராய் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஜாய் கிட்ட பேசினாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ராய் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சாப்பிட நிறைய பழங்களையும் கொடுத்தாங்க. அத பார்த்ததுமே ஜாய்க்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால அதுவும் தன்னுடைய அண்ணன் மாதிரியே நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைச்சுது. அதனால முதல்ல மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு ஜாய் ராய தேடிக்கிட்டு போச்சு. அதுக்குள்ள அந்த மாந்தோப்புல ராய கட்டி போட்டு அவனை அடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து ஜாய் பயந்து போய் உடனே பக்கத்துல போய், நிப்பாட்டுங்க, எங்க அண்ணன் ராய அடிக்காதீங்க. உங்க மாந்தோப்புல மாம்பழம் திருடினது நான் தான், அவன் கிடையாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் குத்தத்தை ஒத்துக்கிட்டான். அப்போ அங்க வந்த சிங்கராஜா இப்படி சொல்லுச்சு. பாத்தியா ராய், இப்பவாவது உன் தம்பிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாம சின்ன சின்ன திருட்டுத்தனமும் அவன் பண்ணிருக்கான்றது இன்னைக்கு அவன் வாயால உன் கண்ணு முன்னார அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான். நான் இப்போ நம்புறேன் மகாராஜா, நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க சொன்னதுனாலதான் அவனுடைய ஸ்கார்ஃபை நான் போட்டுட்டு வந்தேன். அப்பதான் என் தம்பி எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்படின்னு ராய் சிங்கராஜாவுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னான். அப்ப அதை பார்த்து ஜாய் அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு தண்டனைய அனுபவிக்க முன்னாடி வந்து நின்னான். ஆனா ஒருத்தங்க திருந்தணும்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு சிங்கராஜா ஜாய்க்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல.